students, welcome to our YouTube channel. In the video SSC and Railway Exams average topic average type 3 type 3 person replaced with another person. Okay, type 3 type 3 already basic level ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம person replaced with another person அப்படிங்கும்போது ரெண்டு person வந்து வெளிய போறாங்க அப்படின்னா உள்ள வந்து ஜாயின் பண்றவங்க ரெண்டு person இருக்கும். ஓகேங்களா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் person தான் இருக்கும். ஓகேங்களா, பட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் क्वेश्चंस பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா வெளிய வந்து ஒரு 5 persons வந்து வெளிய போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி உள்ள வரக்கூடிய person வந்து ஒரு 7 person அந்த மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா, சோ நம்பர் ஆஃப் persons வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா, சோ இந்த மாடல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாங்கும்போது நம்ம நார்மல் வே ஆஃப் சால்விங்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், நம்ம நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் இப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் நார்மல் வே ஆஃப் சால்விங்க்கு. நெக்ஸ்ட் ஷார்ட்கட் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் இதே டைப் 3ல பேசிக் லெவலில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா சொல்லியிருந்தோம். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு நம்பரில் எந்த சேஞ்சஸும் வராது. ஓகேங்களா, இனிஷியலாக எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே பேர் தான் அந்த சேஞ்சஸ் நடந்த வெட்டி இருக்கும். ஏன்னா 2 பேர் வெளியே போனாங்கன்னா உள்ள வரவங்களும் 2 பேர் வந்துருவாங்க. ஸோ இந்த நம்பரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நம்பரில் சேஞ்சஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதுல இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டு வெளியே போனாங்கன்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க, 9 பேர் இருப்பாங்க. ஆனா உள்ள வரவங்க ஒரு 2 பேர் வெளியே வருவாங்க. அப்ப இப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க, 11 பேர் இருப்பாங்க. சோ அப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ல சேஞ்சஸ் வரும். சோ அதனால நியூ நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்க்ரீஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஃபார்முலா அதே சேம் தான். லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் பர்சன்ட் சேஞ்சஸ் இல்லாததுனால நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஈக்குவல் டு டோட்டல் இன்க்ரீஸ்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, பட் இங்கே நம்பரில் சேஞ்சஸ் வர்றதுனால ஸோ இதுதான் ஃபார்முலா நியூ நம்பர் ஆஃப் பர்சன். ஓகேங்களா, நியூ நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு ஆவரேஜ் டிக்ரீஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிக்ரீஸ். ஓகேங்களா, ஸோ ஷார்ட்கட்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்த்துருவோம். 5th சம் பாருங்க, லாஸ்ட் வீடியோல நம்ம 4 சம் பார்த்துட்டோம், அதனுடைய கண்டினியூவேஷன் தான். ஸோ 5th சம் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் சம் பர்சன். ஓகேங்களா, சம் பர்சன் இன் ஏ கிளாஸ் வாஸ் 69.5 kgன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஆவரேஜ் வெயிட் 68 வந்து ஜாயின் பண்றாங்க. நெக்ஸ்ட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஆவரேஜ் வெயிட் வந்து 60 kg லெஃப்ட் வெளியே போறாங்க. ஓகேங்களா, இட் வாஸ் நோட்டட் தட் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த நியூ குரூப், இப்போ வந்து இருக்கக்கூடிய நியூ குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் increased by 2. ஓகேங்களா, ஸோ இப்போ how many students were there in the class now அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நார்மல் வேல எப்படி சால்வ் பண்ணணும்னா நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல். ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இனிஷியலாக சம் பர்சன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன் தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கணும். இன்ட்டு ஆவரேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க சம் பர்சனுக்கு 69.5 இது சொல்லியிருக்காங்க. டோட்டல் என்ன வரும், ஈக்குவல் டு 69.5 எக்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது வந்து டோட்டல் 69.5 எக்ஸ்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து இதோட ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா ஜாயின்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், 10 ஸ்டூடெண்ட்ஸு வித் ஆவரேஜ் வந்து 68. ஓகேங்களா, நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் வந்து டோட்டல், இந்த டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் ஆகுறாங்க, 6 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ மைனஸு 6 ஸ்டூடெண்ட்ஸு வித் ஆவரேஜ் 60 வந்து லெஃப்ட் ஆகுறாங்க. ஸோ நம்பர் இன்ட்டு ஆவரேஜ் வந்து டோட்டல், இந்த டோட்டல் வந்து வெளியே போகுது, இந்த டோட்டல் வந்து உள்ள வராங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த நியூ குரூப்னா ஆல்ரெடி எக்ஸ் இருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு வந்து 10 மெம்பர்ஸ் ஜாயின் ஆகிறாங்க, 6 மெம்பர்ஸ் லீவ் ஆகுறாங்க. இந்த நியூ குரூப். ஓகேங்களா, நியூ குரூப்போட ஆவரேஜ் எவ்வளோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 இன்க்ரீஸ் ஆகுது. 69.5ஐயும் 2வும் ஆட் பண்ணிங்கன்னா 71.5. ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இதுல இருந்து நீங்க எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா, எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இனிஷியலா எவ்வளோ பர்சன் இருந்தாங்க, நம்பர் ஆஃப் பர்சன் வந்து இனிஷியலா இருந்தது தான் எக்ஸ். ஸோ அதை வந்து எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். பட் நமக்கு என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ் நவ். இந்த சேஞ்சஸ் நடந்த வேட்டி உங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எக்ஸ் +10 - 6. ஸோ எக்ஸ் +4 இருக்காங்க இப்போ.
ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்கள் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட +4 பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்படி தான் நார்மல் வேல சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த இங்கே எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எரேஸ் பண்ணிட்டு இங்கே ஷார்ட்கட் போடுறேன். ஓகே, ஷார்ட்கட் பார்க்கலாம். இனிஷியலாக சம் பர்சன் இருக்காங்க. அந்த சம் பர்சன் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் பர்சனுக்கு எவ்வளோ ஆவரேஜ் இருக்குது? 69.5 இருக்குது. ஸோ 69.5 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து +10 வந்து ஜாயின் ஆகுறாங்க வித் ஆவரேஜ் 68. ஸோ 68 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவ் ஆகுறாங்க. ஸோ இங்கே மைனஸ் லெஃப்ட் ஆகுறாங்க. இது வந்து 60 வித் ஆவரேஜ் வந்து வெளியே போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக நியூவாக எவ்வளோ பேர் இருப்பாங்க? இங்கே எக்ஸ் +10 -6 பண்ணிங்கன்னா எக்ஸ் +4 இருப்பாங்க. இதுதான் நியூவாக இருப்பாங்க. இது வந்து என்னது? இப்போ இருக்கக்கூடிய நியூ நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ? 2. ஓகே, ஈக்குவல் டு டோட்டல் இன்க்ரீஸ். இப்போ நம்ம டோட்டல் இன்க்ரீஸ் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டோட்டலில் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா, இன்க்ரீஸ் எப்படி வரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்க்கலாம். 10% ஜாயின் ஆகுறாங்க. ஓகேங்களா? வித் எவ்வளோ ஆவரேஜில்? வெறும் 68 தான் ஜாயின் ஆகுறாங்க. ஆனால் ஆல்ரெடி 69.5 இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு வரக்கூடியவங்களும் இந்த 10% ஜாயின் ஆகிறவங்களும் 69.5 இருந்தால் தான் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. பட் 68 வந்து ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு டோட்டலில் எப்படி ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. இதிலிருந்து இது வந்து ஆவரேஜ் வந்து 1.5 டிக்ரீஸு. அந்த 1.5 டிக்ரீஸு ஒவ்வொருத்தருக்கும், அப்போ 10 பேருக்கும் டிக்ரீஸ் ஆகுது. இதனால நம்பர் இன்ட்டு இந்த ஆவரேஜ் டிக்ரீஸு. ஸோ இந்த 10 பேர் வந்து சேரும் போது உங்களுக்கு டோட்டலில் ஒரு 15 டிக்ரீஸ் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6 பேர் வெளியே போகிறாங்க வித் அன் ஆவரேஜ் 60. ஆனால் 6 பேர் வெளியே போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இதே 69.5 இருக்கணும்னா இவங்க வெளியே போகிறவங்க அந்த 69.5 ஆவரேஜே எடுத்துகிட்டு போகணும். ஆனால் 60 தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? உள்ளேயே 9.5 விட்டுட்டு போகிறாங்க. வெளியே போகிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் மைனஸ் போடக்கூடாது. 60 தான் வெளியே போகுது, உள்ளேயே 9.5 இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு இன்ட்டு 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 57 வரும். 57 வந்து டோட்டல் இன்க்ரீஸு. ஏன்னா அவங்க வெளியே போகும்போது 57 உள்ளேயே இருக்குது, விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் ஜாயின் பண்ணுறவங்க 15 டோட்டலில் குறையுது. ஸோ இங்கே வந்து -15. ஓகேங்களா? ஸோ 57லேருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 42. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய டோட்டல் இன்க்ரீஸ். இதுதான் இங்கே 42. ஸோ இப்போ இந்த 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 21 வரும். எக்ஸ் +4 = 21. இதுதான் வந்து ஆன்சர். ஏன்னா நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ் நவ். இந்த சேஞ்சஸ்லாம் நடந்து போயிட்டு இப்போ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ் +4 தான் கேட்குறாங்க. எக்ஸ் +4 = 21. ஆன்சர் வந்து 21. உங்களுக்கு சப்போஸ் இனிஷியலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கேட்டால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ் +4 = 21. இதிலிருந்து எக்ஸ் = 17 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து இனிஷியல்னு கேட்டிருந்தா. ஆனால் இப்போ கிளாஸ் நவ் இப்போ எவ்வளோ பேருன்னு கேட்குறாங்க. ஸோ 21 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 6th கொஷின். ஸோ நான் லாஸ்ட் கொஷினில் எப்படி நார்மல் வேல சால்வ் பண்ணணும்னு சொன்னேன், ஈக்குவேஷன் எழுதி. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த கொஷினுக்குமே ஈக்குவேஷன் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் வே ஆஃப் சால்விங்க்கு நான் உங்களுக்கு இப்போ வந்து ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்லாம் நீங்கள் ஷார்ட்கட்டில் போடுறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் வெயிட் ஆஃப் சம் பர்சன் இன் எ குரூப் வந்து 72. சம் பர்சன் அவங்க வந்து எவ்வளோ பேருன்னு தெரியல. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சம் பர்சனோட ஆவரேஜ் வந்து 72. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வென் 5 பர்சன், ஓகே 5 பர்சன் வித் ஆவரேஜ் 66.6 வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஸோ இது வந்து உள்ளே வருது. நெக்ஸ்ட் 13% வித் ஆவரேஜ் வெயிட் 75 kg வந்து வெளியே போகிறாங்க. ஸோ மைனஸ். ஸோ ஃபைனலாக இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க? எக்ஸில் +5 -13. அப்போ உங்களுக்கு எக்ஸ் -8 ஆல்ரெடி இருந்தவங்களோட இப்போ 8 பேர் தான் கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நியூ நம்பர் ஆஃப் பர்சன். நமக்கு ஃபார்முலா என்னது? நியூ நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு ஆவரேஜ் டிக்ரீஸ். இங்கே டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ்னால இந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த பர்சன் இந்த குரூப் வந்து டிக்ரீஸ் ஆகுது 1.65. ஸோ நியூ நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு ஆவரேஜ் டிக்ரீஸ் = டோட்டல் டிக்ரீஸ். இப்போ இந்த டோட்டல் டிக்ரீஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் இங்கே வந்து ஜாயின் ஆகுறாங்க.
ஜாயின் ஆகும்போது எவ்வளோ பேர் வந்து ஜாயின் ஆகுறாங்க வித் ஆவரேஜ் வெயிட் வந்து உங்களுக்கு 72 வந்து ஜாயின் ஆனால் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. பட் இவங்க வந்து உள்ள ஜாயின் ஆகும்போது கம்மியாக ஜாயின் ஆகுறாங்க. எவ்வளோ ஜாயின் ஆகுறாங்க 0.4 ஆட் பண்ண 67 5.4 ஆவரேஜ் வந்து கம்மியாக வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆவரேஜில் கம்மியாக வருது இன்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன் 5. இது வந்து உங்களுக்கு டோட்டலில் எவ்வளோ டிக்ரீஸ்னு வரும் 27 வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வெளியே போகிறாங்க. ஓகேங்களா? மைனஸ் ஆகுது. வெளியே போகிறவங்களும் 75 வெளியே போகிறாங்க. 72 ஓகேங்களா? அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அதாவது ஒவ்வொரு நீங்கள் வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 3 உங்களுக்கு லைனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக புரியும். நம்பர் ஆஃப் பர்சன் 72னா நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக 72 அப்படின்னு எடுப்போம். ஆவரேஜ் வெயிட் வந்து 72ங்கும் போது ஒவ்வொரு பர்சனும் இண்டிவிஜுவலாக 72. இப்போ இந்த 13% வித் ஆவரேஜ் 72 வெளியே போனால் நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் வராது ஆவரேஜில். பட் வந்து 75. ஸோ அப்போது 13 மெம்பர்ஸுக்கும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வெளியே போகுது 3 வெளியே போகுது. மைனஸ் தான் ஆகுது இங்கேயும். ஸோ -39 ரெண்டுமே டிக்ரீஸ் தான். ஸோ இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் ரெண்டுமே டிக்ரீஸு. ஸோ நீங்கள் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கு தான் இந்த மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 66 இங்கே கொண்டுட்டு வந்து இங்கே -66ன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து டிக்ரீஸு இன்க்ரீஸுன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே சிம்பிள் உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். x - 8 = 66 divided by 1.65. நெக்ஸ்ட் இது வந்து சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது கீழே வந்து இங்கே டிவிஷனில் உங்களுக்கு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் போடணும்னா ஒரு 2ஆல் மேலே கீழே மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5 × 10 ரிமைனிங் 1 16 × 2 12 + 1 13 ரிமைனிங் 1 2 + 1 3. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.3ன்னு வருது. ஸோ அகெயின் இந்த பாயிண்ட் போகணும்னா மேலேயும் கீழேயும் ஒரு 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 33ன்னு வரும் கீழே. ஸோ இப்போ 33ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 66 வந்து 2 டைம்ஸு. ஸோ 2 × 2 4 4 × 10 40. ஸோ x - 8 = 40. இதுலேருந்து x = என்ன வரும் 48. ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்க how many persons were there in the group initially. ஸோ இனிஷியலாக அந்த குரூப்பில் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. இனிஷியலாக நம்பர் ஆஃப் பர்சன் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். ஸோ எக்ஸ் தான் ஆன்சர். x = 48. நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்க்கலாம். 7th ஒன்மே நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டில் தான் சால்வ் பண்ண போகிறோம். நார்மல் வே ஆஃப் சால்விங் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஷினில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்தபடி நீங்கள் வந்து சால்வ் பண்ணி என்ன ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பட் வந்து ஷார்ட்கட் தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் சம்மில். ஓகேங்களா? ஷார்ட்கட் பாருங்கள். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் சர்டைன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? சர்டைன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போது எவ்வளோ பேருன்னு தெரியல, அது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இன் ஏ குரூப் வந்து 72. ஓகேங்களா? இந்த எக்ஸ் பர்சனுக்கும் ஆவரேஜ் வந்து 72ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் த ஆவரேஜ் வெயிட் 78 வந்து லீவ் ஆகுறாங்க மைனஸ். நெக்ஸ்ட் 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவிங் அன் ஆவரேஜ் வெயிட் 80. ஸோ 80 வந்து ஜாயின் ஆகுறாங்க. ஸோ ப்ளஸ் ஆகுறாங்க. ஸோ ஓகேங்களா? இதனால எவ்வளோ என்ன சேஞ்சஸ் வரும் எக்ஸ் -10 + 4. அப்போ உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ் -6ன்னு வருமா? ஓகே, இதுதான் நம்பர் ஆஃப் பர்சன், நியூ நம்பர் ஆஃப் பர்சன் இருக்காங்க. இதோட the average weight of the students இந்த குரூப் வந்து decreased by 0.7. ஓகேங்களா? ஸோ நியூ நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு ஆவரேஜ் டிக்ரீஸ் 0.7 = டோட்டல் டிக்ரீஸ் இங்கே போடணும். ஸோ டோட்டல் டிக்ரீஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் பர்சன் வந்து 10% வெளியே போகிறாங்க. அவங்க 72 வெளியே போனால் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. பட் வந்து 78 வெளியே போகிறவங்க அதிகமாக போகிறாங்க. எவ்வளோ அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க வெயிட்டு? 72 விட 6 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 6 அதிகமாக இருக்குது. ஸோ வெளியே போகும்போது இது வந்து டோட்டலில் மைனஸ் ஆகுது 10%க்கும். ஸோ -60. நெக்ஸ்ட்டு உள்ளே ஜாயின் ஆகுறாங்க. 4 மெம்பர்ஸ் ஜாயின் ஆகுறாங்க வித் ஆவரேஜ் 80. 72 வந்தால் நமக்கு போதும். உள்ளே ஜாயின் ஆகுறவங்க இங்கே இருக்கிற 72 வந்தால் போதும். ஆனால் அதை விட அதிகமாகவே வருது. அப்போ டோட்டலில் அதிகமாகும். ஸோ அப்போ 8 × 4%க்கும் அப்போ 32 ப்ளஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து 60லேருந்து 32 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28. ஸோ மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் உடனே கொண்டு வந்து இங்கே -28ன்னு போடக்கூடாது. மைனஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸாக டோட்டல் டிக்ரீஸான்னு சொல்லி டினோட் பண்ணதான் இந்த மைனஸ் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இங்கே 28. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் போதும். ஸோ சால்வ் பண்ணலாம்.
x minus 6 equal to 28 divided by 0.7. இந்த பாயிண்ட் போக மேலேயும் கீழேயும் 10ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு 7 வரும். 7ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 28 வந்து 4 டைம்ஸ். ஸோ அப்போ ஈக்குவல் டு 40. இப்போ உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 40. உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியலி இந்த குரூப் கேட்டிருக்காங்க. நவ்வுன்னு கேட்டா ஸோ உள்ள வந்தவங்க அண்ட் தென் வெளியே போனவங்க எல்லாமே சேர்த்துட்டு ஃபைனலாக உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 6 இருக்காங்க. இப்போ 40 பேர் இருப்பாங்க. இனிஷியலாக ஆகும்போது இனிஷியலாக எவ்வளோன்னு எடுத்தோம், எக்ஸ் எடுத்தோம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 40 + 6. ஓகேங்களா, இந்த -6 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் +6 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 46. ஆன்சர் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து 3 கொஷின்ஸ் பார்த்தோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளான விஷயம். இப்போ வந்து உள்ளே வந்து ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்க ஆவரேஜ், ஓகேங்களா, சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்துருக்க ஆவரேஜை விட அதிகமான ஆவரேஜ் வந்து ஜாயின் ஆகுதுன்னா ப்ளஸ், ஏன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. கம்மியான ஆவரேஜ் வந்து உள்ள ஜாயின் ஆகுறாங்கன்னா மைனஸ். ஓகேங்களா, கம்மியாக வராங்க ஜாயினை பொறுத்த வரைக்கும். அதே வெளியே போகிறாங்க, லீவ் ஆகுறாங்க அப்படின்னா இருக்க சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் கொடுத்துருக்க ஆவரேஜை விட அதிகமாக வெளியே போனால் உங்களுக்கு டோட்டலில் டிக்ரீஸ் ஆகும். கம்மியாக வெளியே போனால் டோட்டலில் இன்க்ரீஸ், உள்ளேயே விட்டுட்டு போகிறாங்க, டோட்டலில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மட்டும் தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் போட்டு நீங்கள் டோட்டலில் நடந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக டைப் 4 டைப் 5ன்னு சொல்லி நம்ம ஆவரேஜில் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.